Third one, angle between the lines. அதுக்கான ஃபார்முலா, அந்த பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஃபார்ம் பண்ணுற அந்த ஆங்கிள், அந்த ரெண்டு லைன் இன்டர்செக்ட் பண்ணிக்கும் பொழுது ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அதுக்கான ஃபார்முலா tan theta equal to modulus 2 square root of h square minus ab by a plus b. ஸோ ஃபஸ்ட் பார்ட்லேயே வந்து இதுக்கு தேவையான வேல்யூஸ் எல்லாம் ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது tan theta equal to 2 into h வேல்யூ என்னென்னா -5, அப்போ -5 the whole square minus a வேல்யூ 2, b வேல்யூ 12 by a வேல்யூ 2, b வேல்யூ 12, அப்போ 2 + 12 அப்படின்னு நாம் எடுத்துக்கிறோம். இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. இப்போது இந்த 2 அப்படியே எடுத்துக்கிட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் -5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா +25, 2 12s are -24 by 2 + 12 14. இது சிம்பிளிஃபை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப், தட்ஸ் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25ல் 24 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா மைனஸ் பண்ணிங்கன்னா 1 by 14. இப்போ 2க்கு 14 கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 2 1s are 2 1s are 2 7s are 14. இப்போ ஃபைனலாக என்ன ஆன்சர் வருதுன்னா 1க்கு ஸ்கொயர் ரூட் பண்ணிங்கன்னா 1 1s are 1, அப்போ 1 by 7. மாடலஸ் வந்து அப்சல்யூட்டாக மாற்றும், இங்கே எதுவும் நெகட்டிவ் இல்லை, இருந்தாலும் இது பாசிட்டிவாக தான் வேல்யூ வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே tan theta equal to 1/7னா angle between pair of straight line theta equal to tan inverse 1/7. இது ஃபைனல் ஆன்சர். இது தேர்ட் ஒன்னுக்கான ஆன்சர். தேங்க்யூ.